ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இன்னைக்குள்ள ஃபீச்சர் டாக் வந்துட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, it is one of the foundations or the pillars of Adventism in the doctrine. So இது எதுனா, it is the sanctuary. ஸோ நம்ம இந்த sanctuary மெசேஜ் பார்த்தோன்னா, it is the foundation of the the Seventh-day Adventist mission and the theology. இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபவுண்டேஷன்னு பார்க்குறோம். அண்ட் நம்மளுடைய when we look at the Adventist, நம்மளுடைய forefathers அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்க வந்து இந்த சாங்சுரி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட் கான்ட்ரவர்சி பேஜ் 423 இருக்குது. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ த சப்ஜெக்ட் ஆஃப் த சாங்சுரி, ஸோ it was the key which unlocked the mystery of the disappointment of 1844. So இங்கே நம்ம பார்க்கலாம், நம்ம we all know that October 22, 1844 என்ன ஆச்சுன்ட்டு எல்லாருமே வந்துட்டு they were waiting for Jesus to come. ஆனால் அப்போது வந்து ஜீசஸ் வரலை. அண்ட் அந்த டைம் வந்துட்டு ரொம்ப நிறையா பேர் வந்துட்டு அவங்க அந்த ட்ரூத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் சில பேர் தான் வந்துட்டு ஸோ தேவர் திங்கிங் தட் இல்லை, இங்கே என்னமோ இருக்குது, ஒரு ட்ரூத் இருக்குது, அது நம்மளுக்கு தான் என்னன்னு தெரியலன்ட்டு அவங்க இன்னும் ஜாஸ்தி படிக்கும் போது அப்போ தான் வந்துட்டு தே ரியலைஸ் த ட்ரூத். அண்ட் ஸோ த சாங்சுரி மெசேஜ் அங்கே தான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஸோ வென் தே காட் டு நோ தட், அப்போ தான் தே ரெட் த பைபிள் அ லாட். அண்ட் இந்த சாங்சுரி மெசேஜ் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு விஷன் வந்துச்சு. ஸோ வித் தட் தே கன்ஃபார்ம்ட் what happened during 1844. அது என்னன்ட்டு நம்ம இன்னும் அப்புறமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த சாங்சுரி மெசேஜ் கிடைச்ச பிறகு தான் ஸோ நம்மளுடைய அட்வென்டிஸ்ட் சர்ச் கூட வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்ட்ரின்ட்டு we all know. So we need to know much more about it. And இப்போ வந்து நம்ம சாங்சுரி மெசேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இந்த சாங்சுரி எப்போதுலேருந்து நம்ம பார்க்குறோன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அது வந்து we can go to the book of Genesis. ஜெனிசிஸ்லேருந்து நம்மளுக்கு எப்படி இந்த சாங்சுரி இது வந்துச்சுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம், எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு. ஸோ ஜெனிசிஸ் 2:8 நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ காட் வந்துட்டு he formed man and அவங்கள எங்கே வச்சாங்க, he placed him in the Garden of Eden. So Garden of Eden la irukumbodhu so there was a close communion between God and man. So Adam vandittu he was able to talk to God face to face. அந்த டைரெக்டாக அவங்களால பேச முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஜெனிசிஸ் 3:8 பார்த்தோன்னா, ஆடம் அண்ட் ஈவ் வந்துட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ண பிறகு ஸோ தே வர் ட்ரிவன் அவுட் ஆஃப் த கார்டன் ஆஃப் ஈடன். இது நம்ம ஜெனிசிஸ் 3:24 பார்க்கலாம். ஸோ தே வேர் ஸோ காட் வந்துட்டு so he puts them out of the Garden of Eden and from his presence. So Godukku manukku irukra and communion vandittu it broke. And idu edunalana because of sin. And nama when we look at Isaiah chapter 59 verse 2, anga nama paakalam that நம்மளுடைய sin தான் வந்துட்டு it has separated us from God. ஸோ எங்கே sin இருக்கோ அங்கே வந்துட்டு Jesus can't be there because he is very holy and sin வந்துட்டு it is very unholy. ஸோ holy and unholy வந்து சேர்ந்து இருக்கவே முடியாது. அதனால தான் God வந்துட்டு he put man away from the Garden of Eden and from his presence-ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி, அவங்க வந்து இந்த மேனை வந்து கார்டனை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி காட் வந்து ஒன்று செய்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம we can read it in Genesis chapter 3 verse 21. இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ காட் வந்துட்டு he makes some dress for Adam and Eve. அது வந்து எதனால் செய்கிறாங்கன்னா, அது ஸ்கின்னால் செய்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ சப்போஸ் ஒரு அனிமலோடைய ஸ்கின்னை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த அனிமலை we need to kill it. அதை நம்ம கில் பண்ணாதான் அந்த ஸ்கின்னை நம்ம வெளியில் எடுக்க முடியும்.
ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ ஒரு சாக்ரிஃபைஸ் இங்கே பண்ணுறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் ஒரு அனிமல் இங்கே இட் இஸ் டையிங். ஸோ இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுச்சுன்னா, ஜீசஸ் வந்துட்டு லேட்டர் ஆன் அவங்க இந்த ஏர்த்துக்கு வந்துட்டு ஹீ இஸ் கோயிங் டு டை ஃபார் அஸ்ன்ட்டு இது சிம்பிளைஸ் பண்ணுச்சு. அண்ட் நம்ம வந்து ஹீப்ரூஸ் 9:22 பார்க்கலாம், without the shedding of blood there is no forgiveness for sin. ஸோ கண்டிப்பாக யார் தப்பு பண்ணுறோமோ, ஐ மீன் லைக் யார் தப்பு பண்ணுறாங்களோ they have to die. அதுதான் வந்து பனிஷ்மெண்ட். அண்ட் ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ காட் வந்துட்டு லைக் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆடம் லைக் அவங்க சாகிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு அனிமலை கில் பண்ணுறாங்க. இது என்னென்னா, நம்ம வந்து சாக வேண்டாம், ஜீசஸ் நம்மளுக்கு வந்துட்டு சாக போகிறாங்கன்ட்டு அது சிம்பிளைஸ் பண்ணுச்சு. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் நம்ம பார்க்குறோம். இட் வாஸ் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். அதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று என்ன நம்ம பார்க்குறோன்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸிங் அண்ட் எல்லாம் இது பார்க்கும்போது நம்ம ஹீப்ரூஸ் சாப்டர் 10:1 பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த லா அப்புறமா சாக்ரிஃபைஸ் எல்லாமே வந்துட்டு இட் வாஸ் பாயிண்டிங் அவுட் டு சம்திங் மோர் சிக்னிஃபிகண்ட். இந்த லா அப்புறமா இந்த சாக்ரிஃபைஸால் வந்து ஐ மீன் லைக் இட் கேன் மேக் அஸ் ஹோலி அண்ட் லைக் இந்த லாவில் வந்து நம்மள எதுவுமே பண்ண முடியாது. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஃப்யூச்சர் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஒரு ஃப்யூச்சர் இதை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஸோ இந்த லா அண்ட் சாக்ரிஃபைஸால் லைக் த பிளட் ஆஃப் அனிமல்ஸ் வந்துட்டு நம்மளை க்ளீன் ஆக்காது, வெறும் ஜீசஸ் அண்ட் அவங்களுடைய பிளட் மட்டும் தான் நம்மளை க்ளீன் ஆக்குன்ட்டு எல்லாமே பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை நம்ம லேட்டஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட் அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ காட் வந்துட்டு இதெல்லாமே லைக் மேன் தப்பு பண்ணிட்டாங்க, காடை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இதெல்லாமே இருந்துமே காட் வந்துட்டு ஹீ லவ் மேன் ஸோ மச் அண்ட் ஹீ வாஸ் ட்ரைங் டு லுக் ஃபார் அ வே டு பி வித் மேன். எப்படி நான் வந்து மேன் கூட இன்னும் க்ளோஸாக இருக்க முடியும்ன்ட்டு அவங்க இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ லவ். இட் நெவர் கிவ்ஸ் அப். காட் வாஸ் still trying to find a way. And அப்போ தான் நம்ம பார்க்கலாம் God வந்துட்டு he tells this to Moses. இது வந்து எக்ஸோடஸ் சாப்டர் 25:8 நம்ம பார்க்கலாம். இங்கே God சொல்கிறாங்க தட் அவங்களுக்கு ஒரு சாங்சுரி பண்ணணும் so that he can dwell among the people. So people கூட இருக்கிறதுக்காக God வந்து ஒரு சாங்சுரி பில்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சாங்சுரி இப்போ தான் வந்து நம்ம பார்க்குறோம். இட் இஸ் லைக் இட் இஸ் கம்மிங் அப் இன் த பைபிள் நவ் இன் எக்ஸோடஸ். அண்ட் இந்த வேர்டுடைய மீனிங் என்னென்னா, சாங்சுரினா இட் மீன்ஸ் ஹோலி பிளேஸ், சேக்ரெட் பிளேஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ லைக் அ டுவெல்லிங் பிளேஸ் ஃபார் த மோஸ்ட் ஹைன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து த மீனிங் ஆஃப் த வேர்ட் சாங்சுரி. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து சாங்சுரியோடைய ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாங்சுரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இட் ஹேட் அ கோர்ட்யார்ட், அவுட்டர் கோர்ட், அண்ட் இட் ஹேட் த ஹோலி பிளேஸ் அண்ட் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஈச் ஆஃப் திஸ் கோர்ட்யார்ட் அப்புறமா இந்த ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் எல்லாத்துக்குமே வந்து இட் ஹேட் அ மீனிங், ஒரு லைக் ஒரு சிம்பிளைசேஷன் இங்கே இருந்துச்சு. அதனால் ஸோ தட் இஸ் வை காட் கேவ் திஸ் டு மேன்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் நம்ம கோர்ட்யார்டில் பார்த்தோன்னா அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, யாராவது வந்து தப்பு பண்ணிவிட்டு அவங்க அங்கே வந்தாங்கன்னா அங்கே வந்து லைக் சாக்ரிஃபைஸ் நடக்கும். சாக்ரிஃபைஸ் நடக்கிற பிளேஸ் தான் வந்துட்டு இட் வாஸ் தி அவுட்டர் கோர்ட்யார்ட். அண்ட் ஹோலி பிளேஸில் பார்த்தோன்னா அங்கே வந்துட்டு இந்த டெய்லி சாக்ரிஃபைசஸ் இந்த ப்ரீஸ்டால மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடிஞ்சிச்சு. அவங்க வந்துட்டு சில ரிச்சுவல்ஸ் அவங்க கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே தான் வந்துட்டு லைக் த டெய்லி சாக்ரிஃபைஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அங்கே வெறும் ஹை ப்ரீஸ்டால மட்டும் போக முடிஞ்சிச்சு. அண்ட் ஹீ குட் கோ ஒன்லி ஒன்ஸ் அ இயர் அண்ட் இட் வாஸ் அட் த டைம் ஆஃப் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஸோ இந்த டைம் மட்டும்தான் ஹை ப்ரீஸ்டால உள்ளே போக முடிஞ்சிச்சு. இது எல்லாமே என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்போது வந்துட்டு ஹை ப்ரீஸ்ட் மட்டும் போகிறாங்கன்ட்டு நான் சொன்னேன். ஆனால் அட் த சேம் டைம்
இந்த டெய்லி சாக்ரிஃபைஸ் வந்து ஸ்டாப் ஆகாது. ப்ரீஸ்ட் பண்ணுறது வந்து அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அது வந்து ஸ்டாப் ஆகாது. அண்ட் ஈவன் திஸ் நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்வேன். அண்ட் இப்போது சாங்சுரி வந்து எப்படி பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்த்தோன்னா எக்ஸோடஸ் 25:40. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ மோசஸ் வாஸ் ஷோன் சம்திங் பை காட். அதை பார்த்து தான் வந்து இந்த earthly sanctuary வந்துட்டு he was able to build it நம்ம பார்க்குறோம். அண்ட் நம்ம ஹீப்ரூஸ் 8:5 நம்ம பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீனிங் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், இட் இஸ் லைக் தி எக்ஸாம்பிள் அண்ட் ஷேடோ of the heavenly things as Moses was admonished of God into நம்ம பார்க்குறோம். ஸோ heavenly things like we also know that earthல மட்டும் sanctuary இல்லை, there like even in heaven there is a sanctuary. ஸோ ஈஜுவைட் ரைட்டிங்ஸில் நம்ம பார்த்தோன்னா ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் தட் ஜீசஸ் வந்துட்டு லைக் மோசஸ்க்கு ஒரு மினியேச்சர் மாடல் ஆஃப் த ஹெவன்லி சாங்சுரியாக காமிக்கிறாங்க. அப்படி காமிச்ச பிறகு அந்த மாடலை வச்சு தான் மோசஸ் வந்து இந்த earthly sanctuary பில்ட் பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த earthல மட்டும் sanctuary இருக்குல்ல, there is a sanctuary even in heaven. அண்ட் இது நம்ம ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verses 1 and 2 நம்ம பார்க்கலாம். ஸோ we have a high priest in heaven இருக்குது. ஸோ there is a sanctuary in heaven as well. and இந்த earthல நடக்கிறது எல்லாமே வந்துட்டு it is a symbol of that நம்ம பார்க்குறோம். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு கோட்யார்டுடைய மீனிங் என்ன அண்ட் ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸுடைய மீனிங் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கோர்ட்யார்ட் நான் சொன்ன மாதிரி ஆனிமல்ஸ் வந்துட்டு இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, இட் இஸ் சிம்பிளைசிங் தி earth. ஸோ earthல தான் வந்து ஜீசஸ் வந்துட்டு அவங்கள க்ரூசிஃபை பண்ணாங்க. அண்ட் ஜீசஸ் வந்துட்டு ஹீ பிகேம் த சாக்ரிஃபைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ எப்படி வந்து பிளட்னால மட்டும்தான் வந்து லைக் வீ கேன் பி கிளென்ஸ்ட், ஜீசஸோடைய பிளட் வந்துட்டு நான் ஆன் த கிராஸ் அவங்க வந்து க்ரூசிஃபை ஆகும்போது கிராஸில் வந்துட்டு he took our sins upon him. அவங்க மேலே எடுத்துட்டு அவங்க வந்துட்டு லைக் நம்ம சாக வேண்டிய அந்த டெத்தை வந்து ஜீசஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த கோர்ட்யார்ட். பட் நம்ம ஹெவனில் பார்த்தோன்னா அங்கே கோர்ட்யார்டு இருக்கா? அங்கே இல்லை. பிகாஸ் earth தான் வந்துட்டு இட் இஸ் சிம்பிளைசிங், ஐ மீன் த கோர்ட்யார்ட் இஸ் சிம்பிளைசிங் தி earth. அதனால ஹெவனில் வந்து கோர்ட்யார்டு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹோலி பிளேஸ் பார்த்தோன்னா இங்கே தான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லைக் ப்ரீஸ்ட் வந்துட்டு ஹோலி பிளேஸுக்கு போயிட்டு ரிச்சுவல்ஸ் கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, ஜீசஸ் வந்துட்டு ஆஃப்டர் ஹிஸ் க்ரூசிஃபிக்ஷன் அவங்க வந்து ரிசரக்ட் ஆகிட்டு AD 31 அப்போது அவங்க வந்து ஹெவனுக்கு போகிறாங்க. இதை நம்ம ரெவலேஷன் சாப்டர் 4 நம்ம அது ஃபுல்லாக ரீட் பண்ணப்போ வி வில் கெட் டு நோ. ஸோ ரெவலேஷன் 4:1 நம்ம பார்க்கலாம், அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆச்சுன்ட்டு ஜான் பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் வாஸ் த டோர் டு த ஹோலி பிளேஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஜீசஸ் ஃப்ரம் AD 31 அவங்களுடைய ஒர்க் வந்துட்டு இட் ஸ்டார்டட் இன் த ஹெவன்லி சாங்சுரி. அது அங்கே வந்து ஜீசஸ் நம்மளுக்காக வந்து இன்டர்சீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளுடைய சின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்சீட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் ஹோலி பிளேஸ் பற்றி நம்ம பார்த்தோன்னா, இங்கே வந்து ஜீசஸ் எப்போ போகிறாங்கன்னா இட் வாஸ் அட் 1844. அண்ட் ஸோ ஜீசஸ் வந்துட்டு 1844 க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அண்ட் ஸோ இப்போ வந்து அவங்க ஹெவனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹீ இஸ் பிளாட்டிங் அவுட் த ரெக்கார்ட் ஆஃப் ஃபொகிவன் சின்ஸ். ஸோ நம்ம எந்த சின்ஸ்க்கெல்லாம் ஃபொகிவ்னஸ் கேட்டோமோ அந்த சின்ஸ் எல்லாமே வந்து அவங்க பிளாட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஹெவனில். அண்ட் earthல இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ when we repent and when we confess to God and when we surrender ourselves completely to him, Jesus வந்துட்டு he is ready to purify us and cleanse us. அண்ட் நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குறாங்க.
பட் அவங்க வந்துட்டு மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்கு போனதுனால அவங்க வந்து ஹீ ஹேஸ் நாட் ஸ்டாப்ட் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். அதையுமே அவங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்போது அந்த டெய்லி சாக்ரிஃபைஸஸ் ஸ்டாப் ஆகலை. அதே மாதிரி ஜீசஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணலை. ஹீ இஸ் ஸ்டில் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் வாஸ் ரிவீல் டு ஆர் பயனீர்ஸ். அவங்களுக்கு எல்லாமே இது தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு இட் லெட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர் சர்ச். ஸோ இது எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இட் இஸ் ரியலி அமேசிங். லைக் our church and our foundations are not based on some story or something. It is based on truth from the Bible. So our church is it has a true foundation ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் தோ மேன் எவ்வளோ தப்பு பண்ணி காடை விட்டு அவ்வளோ தூரம் போனாலுமே காட் வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு பிளான் அவங்க மேனுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதுக்காகனா ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் அஸ் டு பி வித் ஹிம். அதுக்காக வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பிளானை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து லைக் வாட் இஸ் our part? Our part is just to repent, to confess and to surrender ourselves to him. And we should not repeat the same mistakes that we are doing again. இது மட்டும் தான் நம்ம பண்ணணும். So let us be thankful to God for this amazing plan and let us be faithful to him.